என்ன நண்டே நடு கம்மாக்குள்ளே 2 கார் வந்து நிற்கிது. எதுவும் நமக்கு தெரியாமல் எதுவும் ஹாலிவுட் படம் எடுக்கிறாங்களா? இந்த காரை பார்க்கும்போது கில்லி படத்தில் நம்ம முத்துப்பாண்டி அந்த வஜ்ரோவில் அந்த கேரக்டர் அதுக்கேற்ற மாதிரி காராகத்தான் இருக்குது. என்னண்டே கார் இருக்குண்ணே, காரை விசிட் பண்ணிப்போமா? நடுத்தரண்டே பழுனே பசுமையாக தெரிகிறது. நம்ம கண்ணே இது வேற கண்ணா? எனக்கு ஆச்சரியம் பார்த்தே இருக்குது. அப்படியே தொடர்ந்து இன்னும் ஒரு மழை பெய்யாமல் போச்சு. நல்லா பசப்பு வரும்போது அப்படியே பாதியில் விட்டு போயிருங்க. நல்லா வாய் கட்டுற அளவுக்கு வந்துச்சு. கொஞ்சம் இன்னும் ஒரு மழை பெஞ்சிருந்தா அழகாக செம்பிராடு வெள்ளாடுக்கு தோதாக இருந்திருக்கும். இங்கே பாருங்க, அவங்க கண்ணுக்கு தெரியுதா? உள்ளே எத்தனை நாய் தெரியுது வருங்க. நல்லா வலை வீசி தேடுதுங்க. தெரியாத ஆடு சிக்குச்சு. அம்படுத்தான் கைமா வேறு 1 2 3 வலை வளர்ச்சி தெரியுதே. இவங்க வேறு செதறி ஓட போகிறாங்க. ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வைரம். நேற்று மழை பெஞ்சுன்னு கட்டிக்கலாம் லைட்டாக சாரம் வந்துச்சு. வாசல் ஒழிச்சு போயிடுச்சு. மறுபடியும் வாசல் ஒழிக்கிற வேலை வந்துருச்சு. என்னன்னு தெரில பாப்பானா. அடுத்த வாரத்துலேருந்து நம்ம இடியமர் சொல்கிறக்கப்பல வர ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து மறுபடியும் புயல் திரும்பிக்கிறது. சிங்கப்பூருக்கு போன புயல் திரும்பி அப்படியே யூட்டன் போட்டு திரும்பி வருது. என்னன்னு தெரில, இலங்கை பக்கம் வருது. அங்கிட்டு பெஞ்சால் நம்மளுக்கு போகிற பக்கம் 2 வாசல் ஒழிச்சு விடும். அதனால் கண்டிப்பாக ஒரு சாரம் வந்தாலும் நமக்கு அது போனஸ் தான். வரட்டும், இனிமேல் மழை காலம்தான். நம்ம அதுக்கேற்ற மாதிரி உசாரம் மாறிக்கிறணும். சரி வாங்க, நம்ம பயணத்தை ஆரம்பிப்போமா? அப்படியே அம்முனே சாயந்தரம் வந்து இந்த கோரையை கடிச்சிக்கிடுவோம். அப்படியே மூளை தெரியாத பறக்கிறாங்க 4 கால பஸ்ஸில். வடா கருப்பை, வடா வரி குதிரை மகனே, வட்டச்சேலை வந்துட்டு முருகன் வரி குதிரை மகன் தண்டி போயிரு. ஓ முனே வா முனே, ஏத்த ஓடா முனே, கூட்டத்தில் ஓடி போயிரு. பாருங்க நண்டு கால புல் எப்படி வளர்ந்து வருது வருங்க. சூப்பராக வருது. என்னென்ன மண் புல்லில் இருக்குது, இன்னும் வளரணும். அப்போதான் வாய்க்கிட்டு இந்த அப்படிங்கிற மாதிரி சின்ன வாண்டலுக்கு தான் வாய்க்கட்டுறது இருக்குது. ஏடா இதெல்லாம் திங்க மாட்டாங்க இவங்க. அப்படி சுத்தமான புல்லாக அவங்க. சிம்ம புல்லாக வேணுமோ உங்களுக்கு? இந்த முள்ளுக்குள்ளேயே பற்றி போன்னு பார்த்தேன். பயவுள்ள அன்னைக்கு வர அன்னைக்கெலாம் அந்த வெட்ட வலிக்கு திரும்பிடுறாங்க வருங்க. வெட்ட வழியில் பார்த்தோன்னா அந்த முள்ளை பார்த்து விடுவாங்க. நண்டே என்ன நெத்து பிறகுறியா? என்னங்கடா கீழே எதுவும் புல் இல்லை எதுவும் தெரியலையா? பாலைவனத்தை நடக்க மாதிரி நடக்கிறீங்க. அதுவாக நடைய கட்டுறாங்க. இப்போ தான் கொஞ்சமாக தலையை வளைச்சி மெய்கிறாங்கப்பா. வந்தாங்கன்னா இந்த ஏரியாவில் குனியவே மாட்டாங்க. கொஞ்சம் கழுத்தை வளைக்கிறாங்க. பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்கவும் பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ அனைத்து பெஞ்ச மழை ஒரு மாதத்துக்கு முன்னாடி பெஞ்சிருந்துச்சு. நம்ம மேட்டுக்காடு கடைசியில் மேய்க்க போனோம் பாரு. அப்படியே எக்கு தப்பு இல்லாமல் மேட்சை வந்து கட்டியே இருக்குங்க. ஜஸ்ட்டு ஒரு மாதம் முன்னாடி பெஞ்சிருந்தா செம்ம மேட்சை மேய்ஞ்சிருக்கலாம். இப்படி பார்ப்போம் நெக்ஸ்ட் இயர் எப்படி இருக்கு. ஏங்க இப்படி அமைதியாக மேய்ஞ்சாயினா நமக்கு எதுக்கு எனர்ஜி வேஸ்ட்டாக போகுது? ஆயுன்னு கத்திக்கிட்டே ரொம்ப கிடமாடு மேய்க்கிற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கணும். உள்ளே வந்து சேர்க்குற வரைக்கும் அப்படி பாருங்க. புல் இருந்தால் அப்படி சைலண்ட்டாக மூச்சு விடாமல் மீறாங்க. புல் இல்லாட்டிச்சுக்க கண்டிப்பாக நம்ம மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்ருவாங்க. மரப்பாண்டி நீ எக்கு போட்டால் கரெக்டாக நம்ம விரும்பாண்டி அளவு போயிட்டு இருக்கிற. ஆனால் விரும்பாண்டி எக்கு போட்டால் இந்த மரத்தளவுக்கு முட்டுவேன். அந்த அளவுக்கு இருக்குது. நீ எதிர்காலத்தில் என்னது யார் இவனுக்கு அண்ணன் வேணும்னு நினைக்கிறேன். அண்ணன் தான் நினைக்கிறேன். எக்கு போட்டு இது மாதிரி ட்ரைனிங் எடுத்துக்க நல்லா. இவனுக்கு தான் அண்ணன் 2 பேர். ஆனால் இவனை கண்டு அவன் முட்டுறாங்க. இப்போ கொம்பு வச்சு முட்டி தள்ளிக்கிட்டே கிட்ட வராதான்றியான். நம்ம இத்தனை நாளும் அந்த வேலி மசாலா ஏரியாவில் மேய்ச்சோம்ல, அதுக்கு மேற்கு அங்கிட்ட ஒரு ஊர்னி இருக்குன்னு சொன்ன சின்ன ஊர்னி தான். அதாவது ஒரு சின்ன பண்ணை கொட்டை மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே நல்லா செந்தட்டியும் கொடியும் கிடக்கு. அதில் தான் நமக்கு அலோடு இல்லை. போய் இன்றைக்கி அதான் மேய்க்கலாமா என்னென்னு பார்க்குறேன். போய் ஒரு ரவுண்டு சுற்ற விடுவோம். அப்படியே மொத்த ஆடுகள் அங்கேயே போய் பாட்டலாம். அப்படி ஒரு செந்தட்டி கிடக்குங்க. அப்படியே இந்த கேப்பில் நல்லா மழை பெஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப திண்டால் ஆடுகள் வந்து அந்த அளவுக்கு பால் குறையாது. ஏன்னா அந்த மழை பெஞ்சிச்சா அந்த அழுக்கெல்லாம் குறைஞ்சிரும். அதனால திண்டை சூப்பராக இருக்கும் ஆடுகளுக்கு. இன்றைக்கி பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம வரைக்கும் வர மகன் அன்றைக்கி மழை பெஞ்சிக்கிருக்கு. என்னடா வானத்துலேருந்து மழை வருதுன்னு அப்படி அன்றைக்கி மதியம் வந்து ஊற்று பார்க்குறேன். என்னடா இது அதிசயமாக இருக்குன்ட்டு. அதுவே பழகிற முடியும். இப்படி தாண்டே இருக்கான் தண்ணி. ஆனால் ஒரு நாள் மழைக்கு இவெல்லாம் தாங்க மாட்டான், வற்றி போவேன். இவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தேத்தி நம்ம வரி குதிரை தேத்தி கொண்டு வந்தா. வட்ட செயலாளர் சின்ன பையன் வட்ட செயலாளர் கூட நல்லா வெடிப்பாக இருந்துச்சு. என்னாண்டே தெரியல. வர ஸ்லோ வாய்ஸு வரி குதிரை. வரி குதிரை காது ஏற்காது மாட்டேன்ட்டு வர காது ஏற்குது வரி குதிரைக்கு. வாருங்க பழுன்னு அப்படியே செந்தட்டி அலையிறாங்க. இதுக்குள்ளே முள்ளுக்குள்ளேங்கிட்ட செந்தட்டி இருக்கோங்க. ரொம்ப செந்தட்டி கிறுக்கா போயிட்டா. அது இல்லை கடிக்கு ஒரு நாள் கடிக்கலாட்டி பைய பிள்ளைக்கு தூக்கம் வராது போல். நீசா விடிய பறக்கலாம் கிடைக்காது இருந்தால் தின்னு. கீழே பறக்க என்ன பூவாக இருக்குது. அப்பப்போ கிட்ட வந்து ஏதாவது ஒன்று பிச்சு கொடுக்கலாம். இவ்வளோ நிறைய மாதம் கிட்ட கொஞ்சம் பைய நல்லா இறக்கிட்டா. என்ன தலையீத்து வேறு இவ்வளோ உத்து பார்த்து வளர்க்கணும். சீக்கிரமே ஆடு வட்டிச்சு பையில். நம்ம மூலியை பார்க்கும்போது அப்படியே நம்ம ஒரு காலத்தில் பெரிய அமைச்சிருந்தேன். அதே முகத்தில் இருக்கேன். காது தான் மூலிகை தான் இருக்குது. கரெக்டாக பெரிய அமைச்ச மாதிரியே முகம் இருக்கேன். அதை ஒயிட்டு இதாக வந்தான். என்ன பயவுள்ள இன்னும் கொஞ்சம் அவன் கொஞ்சம் வெடிப்பாக இருப்பான். வயக்காடு பக்கம் மருந்து அடிக்கிற சத்தம் கேட்குது. ஒரு வேளை அந்த நாத்தாங்களுக்கு தொழில் அடித்து மருந்து அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆஹா, தண்ணிக்கு ஒரு உஷாராக தாங்க போகணும். ஆமாம், அந்த சத்தம் கேட்குதா? மருந்து தாங்க அடிக்கிறாங்க. அந்த நாத்தாங்காலுக்கு எல்லாம் தொழில் அடிச்சுட்டு அது ஃபுல்லாக அடிச்சு விட்றாங்க போல். புல்லுகள் வரக்கூடாது, தண்ணி பார்த்து விடணும், அந்த பக்கம் போகக்கூடாது. அடிக்கிறாங்களா கரெக்டாக அந்த நாத்தாங்காலில் ஒட்டிட்டாங்க அடிக்கிறாங்க. அந்த கோரை புல்லுகளும் செத்தாலும் களைக்கொல்லி அடிச்சுட்டு
அப்போ இதெல்லாம் அடிக்க போகிறாங்க. நம்ம அந்த ஏரியா பக்கம் போகக்கூடாது, பசங்க எல்லாத்தையும் திருப்பிட வேண்டியதான். தண்ணி குடிக்கிறாலும் குடிச்சிக்க, இந்த பக்கம் குடிச்சிங்க. இந்த ஏரியா பக்கம் மட்டும் தலை வச்சு படுக்கக்கூடாது. இன்றைக்கி ஒரு நாளைக்கு இப்படி தான் சமாளிக்கணும். அந்த மருந்து அடிக்கிற சவுண்டை கேட்டு கேட்டு கிட்ட போகிறாங்க. என்னமோ சவுண்டு அடிச்சு அங்கிட்டலாம் போக எனக்கு முடியாவா முடியா 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 சத்தத்தை கேட்டு பறந்து குறைய வாடா திருசாமானே. தண்ணி இன்றைக்கி மதியம் இந்த பக்கம் குடிக்கூடாதா? இன்றைக்கி வேறு ஏரியா பார்க்கணும்டா. உங்களுக்கு என்னடா பிரச்சனை 2 பேர்த்துக்கு? வந்தால் சும்மா இருக்க மாட்டீங்களா? போய் நல்லா ரெஸ்ட் எடுக்க நெத்து மாதிரி வாங்கடா முடியா வாங்கடா. இந்த மட்டும் அப்படியே நெத்துக்கு போகிறேன். பலூனு உய் அங்கே என்ன நெத்தை நீ திங்காத மாதிரியே டெய்லி அங்கே தான் போகிறது நெத்து திங்க. பாருங்க பாரு ஓட்டத்தை பாரு அப்படியே நல்லா ஓடி பிடிச்சி வர்றதெல்லாம் இந்த 4 பேர் கடைக்குட்டி. 3 இந்த அங்கே ஒன்று குட்டியாக அவனையும் சேர்த்துக்கிறாங்க. பாரு நல்லா என்னத்தில் சந்தோஷமாக இருக்கான்னு தெரியல. இன்னும் வகுறு நிறையில இந்த ஓட்டம் போடுறாங்களே வாயிலாம் ஒன்று சாருங்க. இந்த குட்டியம்மா ஒருத்தி வந்தால் வந்துட்டானான்னு தெரிலவ. எனக்கு இந்த மருந்தடிக்க சத்தத்தை கேட்டால் நம்ம வளர்ந்தா சின்ன காய்ச்சானாவ தாங்க வருது தலையாத்த. அந்த வளர்ந்தாலாம் படா 3 நாள் தண்ணி குடிக்க விடாமல் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தோம். அப்படி இருந்தும் பயவில் காப்பாற்ற முடியல. சின்ன காய்ச்சா அப்படி தான் கொண்டு வந்தோம். அந்த தண்ணி பட்டவொடனே அப்படி சின்ன காய்ச்சால இறந்தா போய் எப்படியோ தெரியாதனமாக குடிச்சுவிட்டான். அப்படி குடித்த ஒரு 30 செகண்டுக்குள்ளே அப்படியே கண்ணு மயங்கி விழுந்துட்டாங்க. இந்த மருந்து மோசமானதுக்கு பூச்சி மருந்து ஆடுக்கு அப்படியே அதான் சத்தத்தை கேட்டாலே வயக்காடு பக்கமே வரக்கூடாது சாமின்னு இருக்குது. இந்த வட்டம் அப்படி தாங்க எம்பிட்டு மேட்சாக கிடந்தாலும் மழை காலத்தில் கம்மாவுக்குள்ளேயே போட்டு அமைக்கி ஆடு ஓடுனாலும் சரி வயக்காடு நெல்லாக இருக்காமல் இந்த பக்கம் வரக்கூடாதுங்க. அந்த சத்தத்தை கேட்டாலே பசங்களை திருப்பி நல்ல வேலை. இப்போ வரும்போது எப்படியோ மருந்து அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நம்ம வராதுக்கு முன்னாடி மருந்து அடிச்சு போயிட்டாங்கன்னா நம்ம கண்டுக்க மாட்டோம், நம்ம ஆடுக்கு உள்ளே விட்டுருப்போம். இருந்தாலும் போய் அடுத்தடுத்து வர ஆளுக்கு போகும்போது சொல்லியிருந்துங்க. செம்பரி ஆடெலாம் வந்து தண்ணி விடுவாங்க, கடமாடு வரும், அப்புறம் இங்கிட்டிருந்து வெள்ளாடு வரும், எல்லாத்தையும் சொல்லிட வேண்டிதான். நம்ம பட்டா கஷ்டம் மாதிரி தடையாத்தான். வேறு ஆளுக்கு தான் வந்துச்சுன்னா ஆடு வீட்டிலாம் காப்பாற்ற முடியாது. பூச்சி மருந்து ரொம்ப டேஞ்சர்ஸ். தலைங்க கால் நீட்டி படுத்துட்டீங்க, வயசாகிடுச்சு. நம்ம முத்தழகு சொத்தழகு என்ன அத்தே தூக்கம் சொக்குதா? ஒரு கண்ணெல்லாம் பொங்குது. அந்த சூடு மழை பெஞ்சது, அந்த சூடு இன்னும் ஒரு மழை பெய்யனால சூடு ஏறி போச்சு. கண் அப்படியே பொங்குது. எல்லாம் இதுக்கு மட்டும் இல்லை, எல்லாம் இந்த ரெட்டை சொல்லிக்கு எல்லாத்துக்கும் தான். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்கடா, படுங்கடா நல்லா. அன்றைக்கி பாருங்க உரகத்தை பாரு சாசாக்கு காலில் ஏதோ ஒரு காலில் வேறு முள் குத்திருந்துச்சு. எதுன்னு தெரில. ஒன்றும் இல்லை முள் எடுக்கிறேன். ஒன்றும் இல்லை, இந்த கால் தான் நினைக்கிறேன். இந்த காலே தான் ஒன்றும் இல்லை, முள் இருக்கான்னு பார்ப்போம். இந்த காலம் தெரிலங்க. என்ன செய்த? கால் பிடிக்குதா? காலை நொண்டிக்கிட்டே அடிச்சுக்கு வந்தா. காலை பிடிக்க விட மாட்டாள், பயந்து ஊர்றா பயவில். இன்றைக்கி என்னமோ இந்த பக்கம் வந்துட்டாங்க. எப்பயும் நம்ம இந்த பக்கம் போகணுக்கிறேன். இன்றைக்கி என்னமோ பிளானை மாற்றி விட்டாங்க. பழைய மாதிரி இந்த முள்ளுக்குள்ளே நெத்திருக்குன்னு நினச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு எதுவுமே இல்லைங்க. இந்த முள் இப்போ தான் வெட்டி இனிமேல் தாங்க இதுக்குள்ளே நல்லா ஒரு கொடி கண்டிப்பாக அந்த விட்டு நல்லா வளருங்க. பாருங்க செந்தட்டிக்கு ஓடுறாங்க. ஒரு காலத்தில் இந்த பக்கம் வந்து மேய்க்கும் போது அரிசி கோலை எம்பிட்டு இருக்குங்க. அப்படியே நல்லா வளர்ந்துருந்துச்சுங்க. சரியான மேட்சாக இருந்துச்சு. இப்போ தான் மழை பெஞ்சிருக்கு, இனிமேல் தான் வளரும். ஆனால் அந்த அளவுக்கு இன்னும் 1 வாரம் ஆகுங்க. இந்த வருதாங்க அதே இப்போ தாங்க லைட்டாக தழுத்து இந்த இருக்காங்க சின்னதாக இப்போ தாங்க தழுக்குது. இன்னும் 1 வீக் ஆகும், அதுக்கப்புறம் தான் வாய்க்கட்டு. இந்த சின்ன குட்டிகளுக்கு இவங்களுக்குலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் இதுலேயே மேய்ப்போம், நல்லா மேய்கிறாங்க ஓடாமல். நம்ம ஒரு பிளான் போட்டோம், அது ஒரு பிளான் போட்டு மாற்றி விட்டாங்க. நேரம் அங்கே போய் மேய்க்கலான்னு பார்த்தேன். ஏன்னா அங்கிட்ட போக முடியாது, மழை பெஞ்சா அங்கிட்ட நாத்தாங்கலை போட்டுருவாங்க. இந்த டைம் தான் 2-3 நாளுக்குள்ளே போனால் தான் விடலான்னு பார்த்தேன். எங்கே பிளானை மாற்றினாங்க. சரி வாங்க பார்ப்போம் எப்படி நடக்குது. உய் நரி, உனக்கு செந்தட்டி வேணும், உனக்கு இந்த வரி குதிரைக்கு பூச்சிக்கு இந்த பழுது நோட்டா ஒருத்தி செந்தட்டி சாகுறாங்கப்பா. ஓடு போ. அப்படி அரிசி கோலாக இருக்குது, அதான் கடிப்பினே. ஒட்டை செயலா நீ நல்லா திண்டு காதை ஏக்காம பார்ப்போது. ஓடி உள்ளே போய் 2 அரிசி கோலை தின்ட்டு போகமாங்கிட்டு போயிட்டு நெய்றியா? கேட்குதுடா, பேட்டை மறந்துட்டியாடா போயிட்டு. சம்பார பாண்டி இந்தரா இங்கே வர்றா, திரும்ப மாட்டியா? சில்வா அல்வா திரும்ப மாட்டேன், பார்த்துக்கிறேன்டா. இதை விட்டு வரமாட்டாங்க போல். வந்து 1 மணி நேரம் போகுது. வரும் அசைய மாட்டேன்றாங்க. நல்லா மேய்கிறாங்க. இருந்தாலும் வகுறு நிறையாதுங்க. இன்னும் புல் கொஞ்சமாவது பெருசாகவே இருக்கணும். ரொம்ப சிறுசாக இருக்குது, ருசியாக இருக்குது. அதனால் அந்த தீ எரிஞ்சு புழுக்காதுக்கு அர்த்தம் தின்றாய் தவிர விடிய மேய்ந்தாலும் வகுறு நிறையாது. வயக்காட்டில் களை கட்டிருச்சுங்க. டிராக்டர் வந்து உள்ள இறங்கி உழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இன்னும் 1 வாரம் இருக்குது புரட்டாசி பிறக்க. அதுக்குள்ளே அறுத்தி நெல் போகிறது ரெடி தயாராகிருக்காங்க. இன்னும் பாருங்கள் இந்த ஏரியா ஃபுல்லாக அப்படியே களை கட்டிடும். இன்னும் கரெக்டாக ஒரு 10-15 நாளுக்குள்ளே எல்லா வரும். மழை அடுத்த வாரத்துலேயும் மழை கண்டிப்பாக இருக்குல்ல. அடுத்த ஒரு 2 மழை பெஞ்சுன்னா நாத்தாங்கால் போட்டு ரெடியாக வச்சுருப்பாங்க. நல்லா மழை பெஞ்சிருச்சுங்க. கம்மாயில் பெருகிற மாதிரி இருந்தால் நல்லா தொல்லி அடிச்சிருவாங்க. அது வரைக்கும் தொல்லி அடிக்க மாட்டாங்க. நீங்கள் 6 பேர் மட்டும் எங்கே போய் தனியாக மேய்றீங்க? சிலுக்கு சுப்புதா, ஜப்பான் இப்படி மூலி புரியா? கிரேஷே அங்கே எங்கே போய் மேய்ச்சிக்க? எங்கே வர்றீங்களா? ஊருக்கு ஏழையெல்லாம் ஓடுறாங்கடி. அத்தை மழை வருதுடே ஓடி. ஏத்த ஓடி எங்கே போய் மேய்ஞ்சிக்கிறீங்க? எங்கே வந்துக்கிறீங்க?
வாட் தலையை கவுந்து மேய்ஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான். பின்னாடி நாய் வருது பேய் வருது எதுவும் பார்க்கறது கிடையாது. கிரேஷை நீ அதை விட நீயும் வெறும் நிறசனை குட்டிங்க பாரு நடக்க மாட்டாப்புல இருக்கா. ஏன்னா திரும்பி பாரு இந்த ஏரியா பக்கம் நாய் நிறையா இருக்குது. இந்த தோட்டத்தில் ஒரு நாயை கட்டி போட்டிருப்பாங்க. அதெல்லாம் நல்லா வரட்டுங்க. ஆடை கிட்டவே விடாது. அந்த போஸ்ட் மரம் தாண்டி போச்சு கண்டிப்பாக வரட்டி வந்துடும். நேரம் மதியம் 2 மணி 5 நிமிடங்கள் ஆகிவிட்டது. இது வரைக்கும் இந்த இடத்த விட்டு நகரலாம். மணி 2 மணி நேரம் இந்த இடத்துல மேயிரும். சரி இன்றைக்கி என்னம்மா வெயில் பிடிச்சிருக்கு பயிர் நினச்சா சரி தாங்க. இன்றைக்கி அந்த ஏரியா பக்கம் வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓய் மொசக்குட்டியே மோனிக்கா அந்த நாய் அங்கே தான் படுத்து கிடக்கு. அது பக்கத்தில் படுத்து கிடக்கு. அது நல்லா வரட்டு மோனிக்கா இல்லை சென்னக்குட்டி பயப்படுறாளாம் பாரு. இப்படி பயமே இல்லை. அதுதான் படுத்து கிடக்கு. மாடு காவலுக்கு தான் படுத்து கிடக்கு. அதனால் கடிக்காது. இருந்தாலும் ஒரு விரட்டுங்க. இந்த ஏரியா பக்கம் யாரையும் விடாது. ஓடு கை எது கடிக்கிற யாத்தே செந்திட்டியை கடிச்சிக்கிட்டியா? இந்த செந்திட்டிங்க ஒன்று இருந்துச்சு அதான் நான் பார்த்தேன். அப்படியே எரிக்குதா வாய் பிடிச்சி தேய்க்கிறேன். உனக்கு எதுக்கு காட்டமாக செந்திட்டி கடிக்கிறேன்? கடிச்சா தாங்க தின்ன ஒரு பிடிச்சி கடிக்கிறேன். என் கையை பிடிச்சி கடிக்கிறாங்க. கரிச்சு கடிக்கிறாங்க வாய். அந்த அளவுக்கு தாங்க இருந்துச்சு. என்ன கச்சா இதெல்லாம் திங்கிற அதெல்லாம் தாங்க சக்தி வேணாமா? இன்றைக்கி மழை பெய்யறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா மேகம் எங்கே இல்லை. அப்படியே கரெக்டாக தூரத்தில் மேலூர் பக்கம் கொஞ்சம் நல்லா மேகம் கொஞ்சம் இருக்குது. அளவுருவில் பக்கம் அப்படியே இப்படி திருப்பி பார்த்தா விருதுநகர் மாவட்டத்தில் கொஞ்சம் இருக்குது. சரி அப்படியே திருப்பி பார்த்தோம்னா கொஞ்சம் இந்த பக்கமும் இல்லை. ஆனால் எங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை விட்டு லைட்டாக இருக்குங்க. இங்கிட்டு பார்த்தோம்னா நம்ம ஆண்டி வீட்டு பக்கம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி மழை பெய்யறதுக்கு சான்ஸே இல்லைங்க. வெயில் சரியான வெயில் மண்டையாக போடுறது கிழக்கெல்லாம் ஒன்றும் மேகம் இல்லை. இன்றைக்கி மழை பெய்யறதுக்கு எந்த அறிகுறியும் தெரியவில்லை. அதனால் வானிலை அறிக்கை பெஞ்சா போனஸ் நம்ம பக்கம் பெய்யலாட்டி சுற்றி ஏரியா பெய்யலாம். ஆனால் நமக்கு வருது ஒரு 100க்கு ஒரு 10% இருக்கும். நானும் நண்டை பார்க்குறேன். 2 மணிலேருந்து பார்க்குறேன். இந்த சின்ன கொண்டுக்குள்ளேயே மாடங்கி முட்டி போட்டு இதுக்குள்ளே தாங்க அப்படியே நேராக போவாள். திருப்பி ஒரு யூட்டன் போடுவா. அப்படி திருப்பி நேராக கிழக்க வருவா. திருப்பி ஒரு யூட்டன் இதிலே மெய்கிறா. ஒரு சில நேரத்தில் நண்டு ஏழா நண்டு நல்லா ஒருமையாக ஒரு நேரம் உன்னை நம்பலாம். ஒரு நேரம் உன்னை நம்ப முடியல. கண்ணை கட்டினா தான் டபக்குன்னு உள்ளே இறங்கிடுவா. ஆனால் அங்கே ஒரு திருக்காவளி கரடி அந்த மாரி அவள் எங்கே இந்த சோளத்தட்டியை திண்டு விட்டா. அங்கிட்டிருந்து பார்த்தினேன். எங்கிட்டு போனான் திருப்பி இங்கிட்டு போனான். அப்புறம் செம்பரியாடுக்கிட்ட போனான். திருப்பி இந்த முள்ளுக்குள்ளே இப்படியே அந்த முள் வரைக்கும் போயிட்டா. சரி அங்கிட்டிருந்து பார்த்தினேன் இந்த போஸ்ட் மரத்துக்கு வந்தா. இப்போ திருப்பி இங்கே சுற்றி இங்கே நின்றுருக்கா. எத்தனை சுற்றிருக்கா. நம்ம கரடியும் கொஞ்சம் சாதாரணம் இல்லைங்க. சரியான டேஞ்சரஸ் ஃபெல்லோ. அது உஷாராக பார்க்கணும். அவள் நல்லா களவாணித்தனம் பண்ணுறா. களவாணி கரடின்னு பேர் எடுத்துட்டா போய். இந்த செம்பரியாடு நம்ம மூலி பெயர்க்கல அந்த குறிப்பு தாங்க. இன்னும் இந்த பக்கம் ஏரியாவில் இந்த பக்கம் தண்ணி வசதி இல்லை. ஏன்னா அந்த பக்கம் மருந்து அடிச்சிட்டாங்களா. அதனால தண்ணி இந்த பக்கம் கிடையாது. இப்படியே போனாலும் இங்கிட்டும் தண்ணி கிடையாது. அப்படியே மெஸ்ட் திருப்பி அவங்க அப்படியே இந்த பக்கம் போயிடுவாங்க. இந்த கம்மாயில் தண்ணி இருக்கான்னு தெரியல. போய் பார்க்கணும். நானும் பார்க்காமலே இருக்கேன். போய் பார்த்தா தெரியும். போதா எல்லாம் போயிட்டாங்கடா. போதா இன்னும் பால் குடிச்சு தாங்க இருக்கேன். நம்ம மொசக்கிட்ட என்கிட்ட மே கொஞ்சம் பால் குடிக்கிறா பையன் உள்ளே. நான் கூட காப்பாற்றலன்னு நினச்சேன். போதா என்ன வட்டம் போட்டுக்கிருக்க? என்ன நல்லா நிற்க அப்படியே அதுக்குள்ளே வெயில் அடிச்சா ஏன் போதா சிக்கவே மாட்டேன்றான் பாரு. இருக்கிறதுல இந்த பலூன் மாரி அவர் எந்த கொண்டு அந்த பச்சை கொண்டு அதே போல் அந்த முள்ளாக இருக்கும். அங்கே நல்லா பச்சை பசேன்னு இருக்குங்க. நல்லா இதாக வந்துருச்சு. இதெல்லாம் இனிமேல் தான் வரணும். நல்லா பசுமையாகிடுச்சுங்க. அம்மா பசங்க தண்ணிக்கு ராவ ஆரம்பிச்சிட்டாங்க. தண்ணி தாக எடுத்துருச்சு. இந்த பச்சை திண்டாலும் தண்ணி தாக எப்படி எடுக்கும்? குடித்தா கொஞ்சம் நல்லா வயிறு நிறையா கிணத்த சுற்றுறாங்க. வரைக்கும் வருமானே என்ன பண்ணுற? கிணறு அடி பார்க்குறான் பாடுறா. இதெல்லாம் கிட்டே போகாது ஊர்றா அங்கிட்டே. ஏத்தே அம்மா வர போகிறாடா. வாடா எல்லாம் படிக்கிட்டே இல்லைடா. ரொம்ப டேஞ்சராக இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாக. வாங்க அப்படி நெத்த தின்ட்டு இன்றைக்கி என்ன உள்ளே போகுமா? அதுக்குள்ளே போகணும்னா ஒரு ரவுண்டு போடலாம். வருவாங்களான்னு தெரில. இந்த வந்துட்டாங்க மொத்தம் போட்டாங்க. தண்ணி நினச்சி விட்டியாட்டாங்க. ஏத்தே சிட்டுப்பில் எங்கே தண்ணி இருக்குது? யார் சொன்ன உனக்கு தண்ணி இருக்குன்ட்டு? பறந்து வரா ஒரு தண்ணிக்குள்ளே அப்படி தவிராத கிணத்துக்குள்ளே. ஒரு வழியாக எப்படியோ இந்த முள் மரத்தை பார்த்துட்டாங்க. இங்கே தான் நல்லா பச்சை பசேன்னு இருக்குங்க. எனத்தோ இதில் மேயிட்டு இன்றைக்கி என்ன என்கிட்ட போக மாட்டாங்க. திரும்பி பார்க்க மாட்டேறேன். எவனுமே அந்த பக்கம் பார்க்க மாட்டேறாங்க. இந்த பக்கம் தான் ஊரேன். ஆத்தா ஓடி நல்லா தப்பி விளாடுங்க. நல்ல மேட்சை கிடச்சிருக்கு. இந்த நெத்து இருக்குது. யாரை கொடுப்போம் பயமில்ல. யார் சொன்னோன்னு கேட்டு வருவாங்க. மோனிக்கா இந்தா மோனிக்கா நெத்துடி இந்தா இங்கே வரீங்க போய் சொல்லுடி. நல்லா வருவேன் சந்தோஷம். முக்கியமாக இந்தா இங்கே வர நெத்துடி. அதான் நான் பார்த்தேன். உனக்கு நல்லா காது கேட்குது. தின்னு நெத்து. இந்த கச்சா வர்றா. இந்த உனக்கு கண்ணை பார். நெத்தடியத்தான் என்னமோ கொடுக்குறியான்னு வச்சுக்க. நெத்து தான் சரியான புல் கிடைக்குங்க. நான் ஒரே நாளாக மாறிச்சு. சூப்பராக இருக்குது. இதை விட நல்ல புல் எங்கே இருக்குண்டா அந்த வெண்டி செடி பக்கத்தில் இந்த மெய்தின மாடுக அதில் நல்லா அரிசி கொலையாக இருக்குது. அங்கிட்டு விடணும்னு பார்க்குறேன். ஆனால் இதை மேய்ஞ்சாத்தான் இவங்க நகர மாட்டாங்க. மெய்றாங்க வரும் நம்ம சப்பானும் பழுவும் சைலண்ட்டாக. ஏன்னா இதில் அவ்வளவு அரிசி கொலை நல்லா வளர்ந்து நிற்கிதுங்க. இருக்கா இப்படி வளர்ந்துருக்கு. நல்லா இருக்குங்க. ஃபுல்லாக அரிசி கொலை
வாய் கட்டுற தின்னு செப்பானே அதான் அப்படி சைலண்ட்டாக மாரிங்க யார் வர்றதுக்கு முன்னாடி அடிச்சிடலாம்ட்டு இந்தது அந்தது இதான் அங்கிட்டு வேப்ப மரம் அது ஃபுல்லாமே ஒழுகாமல் இருக்கா அதனால் நல்லா வளர்ந்துருக்கு. அப்படியே பசங்களை போகிறதுனா நகட்டி இதில் விட்டு இன்றைக்கி பொழுது எங்கிட்டே கடத்திட வேண்டியதான். இன்றைக்கி பொழுது எப்படியோ எங்கிட்ட ஓடிச்சுங்க இன்றைக்கி. இதிலே மேய்ஞ்சிட்டு அந்த குண்டு நல்லா மேய்ச்சிங்க சரியாக மேய்ச்சேன். நல்லா அரிசி கொலையாக இருந்துச்சு. அவ்வளோதான் வயிறு நினச்சிச்சு. ஏன்னா தண்ணி தான் சரியாக குடிக்கல. நேராக வீட்டில் போய் குடிக்க விட்டுருந்துட்டியா தான் நான் பார்த்தேன். எம்பிட்டு மேய்ஞ்சாலும் நம்ம டைனோசர் பரம்பரை மஞ்சத்தையே விட்டு வைக்காது. கரெக்டாக மஞ்சள் தேக்கு போட்டு முத்துனாலையா கடிக்கிறது கடி மஞ்சத்துக்கு கடிக்கிற வயிறாது நிறைய நாளா தண்ணியாக சமாளிக்கும். என்னடா கிணத்தை சுற்றி பார்த்துக்கிறீங்க நேற்று கிடக்கா கிணறு மலை கிணட்டுக்காய் ஒரு உள்ளே விழுதுறாங்க யாரும் டைவுக்கே போடுறாங்க. குதிரை மாட்டே அத்தை என்னடா பண்ணுறீங்க அத்தை இங்கே இருக்கிறாங்கண்ணா நல்லா ஜாலியாக இருக்கா உங்களுக்கு. உய் என்னடா பண்ணுறீங்க நல்லா தவி விளாண்டுக்கிறீங்க அம்மனி அத்தை அத்தை ஏத்த சுப்புத்தாய் சேட்டை இங்கிட்ட டக்குனு தப்புது வாங்கடா முடியா கிளம்புடா முடியா யார் சிட்டு பிள்ளை தவிராங்க. சுப்புத்தாயே என்ன பண்ணுற அம்மனே என்ன பண்ணுறீங்க ஜாலியாக விளாட்றீங்களா அம்மனே தப்புங்க அம்மனி தப்பு தான் ஏத்த தவிராது நீ அம்மனி கிளம்புமா வரு நல்லா வயிறு நடிச்சிச்சு நல்லா விளாட்றீங்க குதிரை பாண்டியே ஆத்தே காலை பிடிச்சிருக்கோம் பயப்படாரா அம்மனி கருவாச்சி இன்னும் வரல ஒரு 10 பேர் இன்னும் அங்கே இருக்காங்க. இந்தோ தூரத்தில் வராங்க. நண்டு இன்னும் மேய்ஞ்சிக்கு இருக்கா ஊரே போகிற தெரில. நண்டு வரட்டும் தன்னாளைக்கு வருவா கூப்பிட்டா வரமாட்டேன்ட்டா. நீ நிற்க மாட்டாங்க தண்ணி தாகத்துக்கு பறக்கிறாங்க. நல்லா இருக்கல பிடிச்சி கடிங்க தண்ணி தாகத்துக்கு கருக்கு கடிக்கிறாங்க. தண்ணி தாக்கம் நல்லா தாக்கு பிடிக்குது போலங்க. அதான் வெள்ளாடு இந்த இருக்கல கரிச்சு கடிக்கிறாங்க. யாத்தா இவங்க அடிக்கிற பார்த்தா நமக்கு பயமாக இருக்குங்க. இதை கடிச்சிட்டு 6 மணி நேரம் பொழுது ஓட்டிடுறாங்க. கடிச்சு வாங்க அவங்க வராங்களா இன்னும் வரல. அவங்க திரிசா வந்துட்டா உம்மிச்சு வந்துட்டா நடுத்தர் நண்டு கருப்புசாமி கடைசியில் வராங்க. சிலுக்கை விட்டுட்டு வந்தாங்களா ஆத்து சிலுக்கை விட்டுட்டாங்களா சிலுக்கு பயவுள்ள கூட்டத்தில் வரணும்ட கத்திக்கிட்டே வரேன். மயிலை பார்க்காத மாதிரியே பார்ப்பாங்க. மயில் கிராஸ் ஆகிட்டு போக முடியாமல் வரும். உங்களை பார்த்தோன்னே பறத்துக்கு ஓடுது. நல்லா அது கூடப்பா நான் நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க இவ்வளோப்பா குட்டியம்மா என்ன குட்டியா நான் மயிலுக்கு முன்னாடியே என்ன பண்ண போகிறீங்க இங்கே அது பாரு வந்து ஒன்று தாங்க தெரியுது. வாங்க அது பாட்டுக்கு போட்டும் நம்ம பாட்டுக்கு வேலையை ஆரம்பிக்கிறோம். நேராக வீட்டுக்கு போயிடுவாங்க விட்டு அப்படி தாங்க தெரியுதே. இவங்க மேய மாட்டாங்க இவ்வளோ. பழுனே நல்லா மேய்ச்சையா வயிறு நிறைஞ்சிச்சா அன்றைக்கி பழுனே திரும்பி பார்க்க மாட்டேன். இல்லை தண்ணி கிடக்காடா போட்டு தண்ணி இருக்குது இதுக்காடா சண்டை போய் வாங்கடா அவ்வளோதான் கிளம்பிடுவோம் வீட்டுக்கு போகலாம் ஓடி வாடா. மறுபடியும் இன்னொரு இடத்துல தண்ணி கண்டுபிடிச்சாங்க. தெரிஞ்சிடலாம் தண்ணியை கண்டுபிடிச்சாங்க. தண்ணி நல்லா சுத்தமாக இருக்கும் போல். அப்போ குடிங்க தண்ணி இருந்தால் குடிக்கவும் குடிச்சுங்க முடிஞ்ச அளவுக்கு. சரி நண்பர்களே ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் நம்ம பசங்களுக்கு வகுறார நல்ல மேட்சில் இன்றைக்கி தான் விழுந்திருக்கு. எங்கிட்ட வயக்காடு போனேன் அதுக்கேற்ற மாதிரி நல்ல மேட்சாக கிடச்சிச்சுங்க. பசங்க இன்றைக்கி தண்ணி குடிக்காமலே வகுறு நிறைய வச்சுட்டேன். தண்ணி தான் போய் குடிக்கணும். மணி 5 தான் ஆகுது. இன்னும் 1 ஹவர் டைம் இருக்குது. ஆனால் அவன் நிற்க மாட்டாங்க. தண்ணிக்கு வேணாம் வீட்டுக்கு பற்றிட வேண்டியதான். வீட்டில் போய் நம்ம வீட்டு தண்ணியை குடிக்க வேண்டியதான். சரி நண்பர்களே இந்த வீடியோ இதோட நான் பாடிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடித்தவங்க சப்ஸ்கிரைப் லைக்காக தட்டி விட்ருங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன வீடியோ உண்டு உங்களுக்கு ட்விஸ்ட்டாகவும் சஸ்பென்ஸாகவும் வரும். அதனால் அந்த வீடியோவை நீங்களே பார்த்துருங்க. நான் அதை சொல்ல விரும்பலை. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்ப்போமா உங்களை ரைட்டாக பார்ப்போமா டாடா பாய் see you.